ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் கலர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு ஆப் இல்லை ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகுறதே வந்து நம்மளோட கலர்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம சூஸ் பண்ற கலர்ஸ் வந்து விசுவல் வைஸ் வந்து ஒரு ஆஸ்தட்டிக் லுக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கலர் சூஸ் பண்றது, தென் சம் வெப்சைட்ஸ் இருக்கு கலர் பேலட்ஸ், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஆர்ட் போர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கலர்ஸ் இல்லாமல் இப்போ வந்து வச்சிருக்கேன். நம்ம எந்த ஒரு டிசைன் பண்றதுனாலும் அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணணும். இப்போ ஃபுட் ஆப்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீம் யூஸ் பண்ணணும். இல்லை இப்போ ஒரு மெடிடேஷன் ஆப் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப கான்ட்ராஸ்டான டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கமேலே வந்து நம்மளோட ஹங்கரியை தூண்டுற மாதிரியான ஒரு கலர்ஸ் வந்து அதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான யூனிக் கலர்ஸ் எப்படி சூஸ் பண்றதுன்னா பார்க்குறோம். ஸோ அதுக்கு கலர்ஸ் தியரி நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு கலர்ஸ் தியரி தெரியல, எங்கேருந்து நம்ம கலர்ஸ் நம்ம பிக் பண்றது இதெல்லாம் பத்தி தெரியலன்னா நமக்கு ஒரு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு, நம்ம அது கூட நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம இந்த கூலர்ஸ்.coன்ற வெப்சைட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து அவங்க கலர் தியரி யூஸ் பண்ணி அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் நீங்க இதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே காப்பி ஆயிரும். ஸோ இங்க இருக்கிற எல்லா கலர்ஸுமே பாத்தீங்கன்னா டார்க் கலர், அது ரிலவெண்டான லைட் கலர்ஸ். இப்போ ஒரு ஆப் நம்ம டிசைன் பண்றோம்னா டார்க் கலர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் டார்க் கலரா இருக்குன்னா நீங்க ஐகான்ஸ், லெட்டர்ஸ், ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து லைட் கலர் போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணோம்னா இங்க நான் ஃபுட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஃபுட்டுன்னு கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலவெண்டான கலர் பேலன்ஸ் வந்து இங்க வரும். இங்க பாருங்க, நான் ஃபுட்டுன்னு கொடுத்தேன். ஸோ அதுக்கு ரிலவெண்டான கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இப்போ மெடிடேஷன் ஆப் வேணும் அப்படின்னீங்கன்னா இப்போ மெடிடேஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த கலர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ஆப் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கலர்ஸ்ல இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வந்து டிஃபால்ட்டா அவங்களே வந்து செட் ஆஃப் கலர் பேலட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடோப் கலர்ஸ். ஸோ அடோப் கலர்ஸ்ல இப்போ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ இதுல அவங்க கலர் தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வீல் தான். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கலர்ஸ் நீங்க பாருங்க, டிஃபால்ட்டா நான் கொடுக்குறேன். நான் இப்போ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த கலர் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ பாருங்க, நான் நான் சூஸ் பண்ண கலர் இது. எனக்கு என்னென்ன கலர்ஸ் ரிலவெண்டா வேணும் அப்படின்றத இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஆப்க்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற இந்த ரோஸ் கலருக்கு வந்து இந்த எல்லோ, இந்த மாதிரி ப்ரௌனிஷ், இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா இந்த ஆப்க்கு வந்து செட் ஆகுன்ற மாதிரி டிஃபால்ட்டாவே வந்துடும். நீங்க வேற எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். பாருங்க, நான் வேற கலர் நான் சூஸ் பண்றேன். சரி, நான் இங்க வேற கலர் சூஸ் பண்ணோம்னா அதுக்கு உண்டான ரெலவெண்ட் கலர்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குங்க பாருங்க, மோனோக்ராமட்டிக், ட்ரையாடு. இங்க பாருங்க, நான் வந்து காப்பி பண்ணதை நான் பேஸ்ட் பண்றேன். இங்க பாத்தீங்களா, அதுக்கு ரெலவெண்டான கலர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி வேணும், இப்போ நான் கிரேடியன்ஸ் யூஸ் பண்றேன்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன்னா கிரேடியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கோசரம் இங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இது வந்து அவங்க கலர் தியரி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிஃபால்ட்டா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர்ல வந்து இதுலயும் இதே மாதிரி தான், நம்ம என்ன ஆப் டிசைன் பண்றோமோ, என்ன வெப்சைட் டிசைன் பண்றோமோ, நேம் கொடுத்தோம்னா அதுக்கு ரிலவெண்டான கலர் வரும். அப்புறம் நான் ஃபுட்டுன்னு கொடுக்குறேன். நான் இப்போ ஃபுட் ஆப் வந்து எது கலர்ஸ் வேணும்னா நான் ஃபுட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் பேலட்ஸ் வரும், கலர் பேலட்ஸ். ஸோ நமக்கு அதுல எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். இப்போ வரீங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க நிறைய வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, ஃபுட் ஆப் உண்டான ரெலவெண்ட் இது வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இங்கே கொண்டு போனோம்னாவே அதுக்கு உண்டான 11 கலர்ஸ் வந்து வந்துடும். ஸோ நான் இதை வந்து ஜேபிஜியாக நான் வந்து டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா ஜேபிஜியாவும் டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஆப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த மாதிரி. இப்போ நான் ட்ராவலுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா
இப்போ நீங்க டிராவல்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டான கலர்ஸ். இப்போ பாருங்க நான் டிராவல் ஆப்புக்கு கலர்ஸ் தேடியிருக்கேன். ஸோ அதுக்கு அவங்க பாருங்க டிஃபால்ட்டாக அவங்க கலர் பேலட்ஸ்ல எந்த மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம அந்த ஃபுட் ஆப் உண்டான கலர்ஸ் வந்து இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தகுந்த மாதிரி கலர் வேணும்னால நான் இப்போ கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் என்ன கலர்ஸ்ல எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஆரஞ்சில் நான் இப்போ ஒரு ஆப் நான் டிசைன் பண்ணுறேன். எனக்கு அதுக்கு ரிலவெண்ட்டாக கலர்ஸ் வேணும்னா நான் இப்போ இதுக்கு நான் செட் பண்ணிட்டேன். தென் இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணிட்டு நம்ம இதில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் அந்த கலர்ஸ் பேஸ் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ண கலர் இது. அதுக்கு ரெலவெண்ட்டான கலர்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ நான் இந்த ரெலவெண்ட்டான கலர்ஸ் வச்சு நான் அந்த ஆப் வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த ப்ளூ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற இதுக்கு எல்லாமே நான் வந்து அந்த ப்ளூ கலர் நான் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். பாருங்க அந்த இது கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப் ஃபர்ஸ்ட் இருந்த வரைக்கும் இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றதை பத்தி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இதோட இது கலர்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கலர் வந்து இதுல இருக்கிற வேற கலர் நான் சூஸ் பண்ணிப்பேன். இப்போ பாருங்க நான் இந்த ரோஸ் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து வச்சு பார்க்கணும். நமக்கு அது செட் ஆனிச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வேற கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க் தான் நல்லா இருக்குன்னா நம்ம இதை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து தெரியல. ஸோ நான் அதை வந்து நம்ம ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஆப்புக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம எப்படி நம்ம கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோன்றத பத்தி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஆர்ட் போர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கிரேடியன்ஸ் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபில் கலர்ல பார்த்தீங்கன்னா இப்போ சாலிட் கலர்ல இருக்கு. சாலிட்னா வெறும் சிங்கிள் கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். எந்த ஒரு கிரேடியன்ட்டுமே இருக்காது. நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். இதே நீங்க டிராப் டவுன் பண்ணீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து லீனியர் கிரேடியன்ட் பார்க்கலாம். பாருங்க லீனியர் கிரேடியன்ட் கிளிக் பண்ண வாட்டி கீழே டார்க் கலர் ஒன்று, மேலே லைட் கலர் 2 ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கலர் பேலட் போய்க்கிறேன். இப்போ நான் கலர் பேலட்ல இருந்து நான் வந்து சூஸ் பண்ண போறேன். ஸோ நான் இந்த கலர் வந்து நான் இப்போ சூஸ் பண்றேன் டார்க் கலரு. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க காம்ப்ளிமெண்ட் இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் டார்க் கலரும் நெக்ஸ்ட் ஆங்கர் பாயிண்ட் லைட் கலரும் சூஸ் பண்றோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இதை காப்பி பண்ணிட்டு டார்க் கலர் இருக்கிற இடத்துல நான் வந்து இப்போ நான் அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நான் கலர் சூஸ் பண்ணிட்டேன். பாருங்க இதில் வந்து கிரீன் கலர், மேலே வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இல்லை எனக்கு வேற கலர் இந்த இடத்துல வேணும். ஸோ எது ரிலவெண்ட் கலர்னு தெரியலன்னா மறுபடியும் நீங்க கலர் போனீங்கன்னா ஸோ இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ல வச்சுக்கலாம். பாருங்க நான் இந்த லாஸ்ட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணினீங்கன்னா இப்போ பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு வந்து கிரீன் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா பாருங்க கிரீன் கம்மியாயிடுச்சு. இதே எனக்கு ரெட்டு கம்மியா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் நீங்க அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வெர்டிகலா இருக்கிறத நான் ஹரிசாண்டலா சேஞ்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருந்த கிரேடியன்ஸ் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு கிராஸ்ல வேணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க கரெக்டா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கிராஸ்ல இருக்கு இந்த லீனியர் கிரேடியன்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரேடியல் கிரேடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஹரிசாண்டல் வெர்டிகல் இந்த மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரேடியல் கிரேடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா இது வந்து சென்டர்ல இருந்து அந்த கிரேடியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா சென்டர்ல இருக்கிற அந்த இது வந்து பெருசாயிட்டே இருக்கும் கிரேடியன்ஸ். ஸோ அவுட்டர் ஒரு கலர் இருக்கும், இன்னர் சைடு ஒரு கலர் இருக்கும். இது நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு கிரேடியன்ஸ் வேணுமோ அந்த சைடுக்கு நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் லீனியர் கிரேடியன்ட்க்கும் ரேடியல் கிரேடியன்ட்க்கும் டிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கலர் தியரி பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுலயும் ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.